நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்தாங்க மகாராஜா, லட்டு சாப்பிடுங்க. இந்தாங்க குருவே. கொடுங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்களும் சாப்பிடுங்க. மகாராணி, இந்த லட்டு எதுல செஞ்சது? நாட்டு நெய்யா? இல்ல, நாட்டு வேப்பல இல்ல. குருவே, இப்ப சாப்பிடுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுங்க. மகாராஜா, அதான் இவ்வளவு சொல்றாங்களா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. மகாராணி சின்னா தேவி வந்து கொண்டிருக்கிறார். பாத்தீங்களா மகாராஜா, இந்த லட்டு பிரசாதம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் சாப்பிட்ட உடனே மகாராணி சின்னாதேவி திரும்ப வந்துட்டாங்க. நாம தப்பிச்சிட்டோம். என்ன? சின்னதேவி மகாராணி வந்துட்டாங்க. மகாராணி வந்துட்டாங்க. தேவியம் ஆசீர்வாதத்துல நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும்ன்ற வேண்டுதல் இப்போ நிறைவேறிடுச்சு மகாராஜா. ஆனா மகாராணி, நீங்க வர ஏன் இவ்வளவு தாமதம் ஆயிடுச்சு? உங்களை கண்டுபிடிக்க எல்லா திசையிலயும் நான் வீரர்கள் அனுப்பியிருந்தேன். ஆனா எங்க தேடியும் நீங்க கிடைக்கவே இல்ல. மகாராஜா, எனக்கு மறுஜென்மம் கிடைச்சிருக்குன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. என்ன நடந்துச்சுன்னா, அப்புறம் இப்படிதான் அந்த இளைஞர் என் உயிரை காப்பாத்தினாரு. அற்புதம். பொன்வண்ண குச்சிய மகுடியா மாத்திட்டாரா? ஆமா. மன்னிச்சிடுங்க பெரிய மகாராணி, நான் திரும்ப கேட்க விரும்புறேன். அந்த இளைஞர் மகுடி வாசிச்சு பாம்புகளை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து உங்க உயிரை காப்பாத்தினதா சொன்னீங்க. ஆமா. ஆனா இது சாத்தியம் இல்லையே மகாராஜா. பாம்பால மகுடி சத்தத்தை என்ன எந்த விதமான சத்தத்தையும் கேட்க முடியாதுல்ல? பண்டித ராமகிருஷ்ணரே, எந்த மனிதர் என்னோட உயிரை காப்பாத்திருக்காரோ அவருக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா அவரையே சந்தேகப்படுறீங்க. மகாராணி சொல்றது சரிதான் பண்டித ராமகிருஷ்ணரே. அந்த நபர் என்ன பண்ணிருந்தாலும் எப்படி பண்ணிருந்தாலும் அது முக்கியமே இல்ல. முக்கியமானது என்னன்னா, அவரைய மகாராணியோட உயிரை காப்பாத்திருக்காரு. மகாராணிய பத்திரமா திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காரு. மகாராஜா, சொல்ல போனா பண்டித ராமகிருஷ்ணர் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இவர் எந்த விஷயத்த பேசினாலும் அது தலகால் புரியாத அர்த்தமற்ற விஷயமா தான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா மகாராஜா, அந்த கருங்காட்டு பாம்புகள் இருக்குல்ல, அதுங்களை வசியப்படுத்துறது சுலபமான காரியமெல்லாம் இல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி எந்த விவாதத்தையும் நான் கேட்க விரும்பல. மகாராணி, உங்களுக்கு காட்டுல உதவுன அந்த நபர் இப்ப எங்க இருக்காரு? நான் ஒரு முறை அவரை நேர்ல சந்திச்சு என் நன்றியை சொல்லியே ஆகணும். மகாராஜா, நானும் அவரை என் கூட வர சொல்லி எவ்வளவோ கேட்டுக்கிட்டேன். ஆனா அவரை அப்படியே போயிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல மகாராஜா. பெரிய மகாராணி அவருடைய தோற்றத்தையும் முகத்தையும் பார்த்திருப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம வீரர்களை அனுப்பி அவரை தேடி கண்டுபிடிச்சு முழு மரியாதையோட அவரை அரசவைக்கு கூட்டிட்டு வர சொல்லலாம். பண்டித ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான்.
இப்போ அனுமதி வழங்குங்க. வணக்கம். போலாமா இல்ல லட்டு சாப்பிடுறீங்களா? இல்ல போலாம் 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 போலாம். வணக்கம். வாங்க மகாராணி. அது சரி, உங்களுக்கு என்ன தோணுது பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மகடிய வாசிச்சு அந்த கருங்காட்டு பாம்புகளை அவன் வசியப்படுத்தி இருப்பானோ? ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? அந்த கருங்காட்டு பாம்புகள் இருக்கு, அதுக்கு கடவுள் சிவபெருமானோட ஆசீர்வாதங்கள் இருக்கு. கடவுள் சிவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் தானே இருக்கு. ஆமா, உண்மைதான். அப்ப நீங்களே ஏன் அந்த கருங்காட்டு பாம்புகளை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது? இருங்க, நான் மகாராஜா கிட்ட பேசுறேன். ஐயோ, உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வீணானது. வாங்க. அட, கொஞ்சம் இருங்க. மாயாஜாலக்காரர் வெங்கடு சுவாமி வந்து கொண்டிருக்கிறார். விஜயநகரத்துக்கு உங்களை வரவேற்கிற வெங்கடசாமி. பல்லக்குல இருந்து வெளியே வாங்க. எப்ப ஆண்டவா, இங்க என்ன நடக்குது மகாராஜா? பிரமாதமா இருக்கு. ரொம்ப நல்லா பண்றாருல. ரொம்ப நன்றி. வெங்கடு சுவாமி அவர்களே, இது ஏன் தரப்புல இருந்த ஒரு சின்ன அன்பளிப்பு. வெங்கடு சுவாமி அவர்களே, நீங்க என் மனைவி மகாராணி சின்னாதேவியோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லிக்கிறேன். நீங்க எவ்வளவு பெரிய நல்ல மனசு கொண்ட இயல்பான மனிதர்னு இதுல இருந்து ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா என் மகாராணியோட உயிரை நீங்க காப்பாத்தினப்போ அவங்க விஜயநகரத்தின் மூத்த மகாராணி சின்னாதேவிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க அவங்கள வெறும் சாதாரண பெண்ணா நினைச்சுதான் உதவி பண்ணிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களோட இந்த செயல் இன்னும் பாராட்டத்தக்கதா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. வெங்கடு 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 வெங்கடுன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு? அட, என்னோட நண்பா வெங்கடு சுவாமி. என்ன தெரியலையா? அட, நான் தான் அந்த தத்தாச்சாரியரே, நீங்களா? வெங்கடு. தத்தாச்சாரியரே, எப்படி இருக்கீங்க நீங்க? அப்படியேதான், முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியேதான். ஒரே நிமிஷம், உங்களுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு இருக்கு. என்னது? அற்புதம்.
மகாராஜா, இவன் என்னோட நண்பன் வெங்கடு சுவாமி. வயசுல என்னோட சின்னவன் தான். ஆனா அன்பு அப்புறம் நட்பு குணத்துல அவன் முற்றிலும் சமமானவன். இயல்பான, பணிவான, தெற்கோட பிரபலமான சிறந்த மாயாஜாலக்காரன். இன்னைக்கு இவன் விஜயநகரத்தோட மகாராணி சின்னாதேவியோட உயிரை காப்பாத்தி உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த விஜயநகரத்துக்குமே உதவி இருக்கா மகாராஜா. அரசாங்கம் சார்பா இவனை நாம கௌரவிச்சாகணும். வெங்கடு சுவாமி அவர்களே, ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. பெரிய மகாராணி சொன்னதை கேட்டா, நீங்க மகுடி வாசிச்சதை கேட்டு எல்லா பாம்புகளும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? பாம்புகளால தான் கேட்க முடியாதே, அதுங்களுக்கு காதுகளே இல்லையே. பண்டித ராமகிருஷ்ணரே, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கிற நேரமா இது? இதுதான் உண்மை மகாராஜா. ஒரு பாம்பு மகுடியின் சத்தத்தை கேட்டு நடனம் ஆடுதுங்கிறது மிக மூடத்தனமான விஷயம். ஏன்னா உண்மை என்னன்னா அதால கேட்கவே முடியாதே. பாருங்க மகாராஜா, இவரை பாத்தீங்களா மகாராஜா? இவரு என்னோட நண்பனை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இவரு யார அவமானப்படுத்துறாருன்னா மகாராஜா, விஜயநகரத்தோட பெரிய மகாராணி உயிரை காப்பாத்தினவரை அவமானப்படுத்திட்டு இருக்காரு. மகாராஜா, நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன், ஆனா என் நண்பனுக்கு ஏற்படுற அவமானத்தை என்னால பொறுத்துக்கவே முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இந்த வெங்கடு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறான்னா, பாம்புகளுக்கு காதுகள் இருக்கோ இல்ல இல்லையோ, அதால கேட்க முடியுமோ இல்ல முடியாதோ, அதெல்லாம் எதுவும் வெங்கடுவுக்கு தெரியாது. ஆனா வெங்கடுவுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். சின்ன வயசுல இருந்தே இந்த வெங்கடு பாம்புங்களுடைய வளர்ந்தவன். இந்த வெங்கடு மகுடியை எடுத்து வாசிச்சான்னா பாம்புகள் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். கேட்டீங்களா கேட்டீங்களா? அடடா, ஆனா மன்னிச்சிடுங்க வெங்கடு சுவாமி அவர்களே, உங்க மேல சந்தேகப்படணுன்றது என் நோக்கம் இல்ல. எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் நான் சொன்னேன். சொல்ல போனா நீங்க மகுடி வாசிக்கிறத பார்த்து பாம்புகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும்னா இது மிகவும் சந்தோஷமான விஷயம்தான். நாங்க உங்ககிட்ட உதவி கேட்கணும். கருங்காட்டுல இருக்கிற எண்ணற்ற கொடிய விஷம் கொண்ட பாம்புகளை நாம புடிச்சாகணும். அப்பதான் அங்க வசிக்கிற மக்களுடைய உயிரை பாதுகாக்க முடியும். என்ன மகாராஜா? கண்டிப்பா வெங்கடு இந்த நல்ல காரியத்தை பண்ண தயாரா இருக்கான். மகாராஜா, இவரு சரின்னு சொன்னா வெங்கடு இப்பவே இந்த நொடியே இவரு கூட போய் கருங்காட்டுல இருக்கிற எல்லா பாம்புகளையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க முடியும். பிரமாதம். பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களோட இந்த ஆலோசனையை நான் கண்டிப்பா யோசிச்சு பார்க்கிறேன். நன்றி மகாராஜா. பிரமாதம். வெங்கடு சுவாமி அவர்களே, நீங்க விஜயநகர ராஜ்யத்தின் விருந்தாளி. அதனால இவரை விருந்தாளிகளின் அறைக்கு கூட்டிட்டு போங்க. அப்புறம் அவருக்கு தேவையான எல்லா சௌகரியங்களையும் ஒரு குறையும் இல்லாம செஞ்சு கொடுங்க. அப்புறம் வெங்கடு சுவாமி அவர்களே, நீங்க இந்த விஜயநகர ராஜ்யத்துல இருக்கிற வரைக்கும் எங்களோட விருந்தாளியா தான் இருப்பீங்க. மன்னிச்சிருங்க மகாராஜா, இரு நண்பர்கள் இங்க பல வருடங்களுக்கு பிறகு ஒன்னா சேர்ந்திருக்கோம். அதனால இது என்னோட வேண்டுதல் மகாராஜா. நீங்க எனக்கு அனுமதி வழங்கினீங்கன்னா என்னோட நண்பன் என்னோட வீட்டுல என்னுடைய விருந்தாளியா இருக்கணும்னு விரும்புறேன். மகாராஜா, உங்களுடைய இந்த உபசரிப்புக்கு கோடான கோடி நன்றிகள். ஆனா மகாராஜா, இந்த வெங்கடுவும் தன்னுடைய நண்பர் தத்தாச்சாரியரோட கொஞ்சம் நேரத்தை செலவழிக்க விரும்புறோம். பாருங்க வெங்கடு சாமி அவர்களே, நான் இப்பவே உங்களுக்கு எச்சரிக்கையா வழங்கிடுறேன். அப்புறமா நான் உங்ககிட்ட சொல்லலன்னு சொல்லிடாதீங்க. ராஜகுரு அவர்கள் ரொம்ப அதிகமா சத்தம் போட்டு குரட்ட விடுவாரு. இவரோட பக்கத்து வீட்டுக்காரங்களால கூட தூங்க முடியல. அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. சரியா சொன்னாரு. கிழவன் நல்லா குரட்ட விடுவான். ஆமா உண்மைதான். ஆனா தினமும் தூக்க கட்டு போறது நமக்கு தான். அது இவருக்கு எப்படி தெரிய வந்தது? பாத்தீங்களா மகாராஜா, பாத்தீங்களா மகாராஜா, பாத்தீங்களா? என்ன இவரு கேலி பண்றாரு, அதுவும் என்னோட நண்பன் முன்னாடியே. கேலி எல்லாம் பண்ணல குருவே, கொஞ்சம் விளையாடுறேன் அவ்வளவுதான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ரொம்ப நல்லாவே விளையாடுறீங்க, நல்லா விசாரிக்கவும் செய்றீங்க. இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு.
பண்டித ராமகிருஷ்ணரே, மகாராஜா, என்னதான் வெங்கடு சுவாமி குருவோட வீட்ல இருந்தாலும் அப்பவும் இவரு நம்ம விஜயநகர ராஜ்யத்தின் விருந்தாளியா தான் இருப்பார். அதனால இவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்கிறத நீங்களே பக்கத்துல இருந்து உறுதிப்படுத்திக்கங்க. கட்டளைப்படியே மகாராஜா. உங்க எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. அப்புறம் உங்களுக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்கள். வெங்கடு சுவாமி, வா 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 வா, இதுதான் என்னோட குடிசை. என்னோட குடிசைக்கு உன்னை நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க வெங்கடுவ உங்க வீட்டுக்கு விருந்தாளியா கூப்பிட்டு இருக்கீங்க. எவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் நாம இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். இப்போ இரு நண்பர்களும் சேர்ந்து கொண்டாடலாம். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் தத்தாச்சாரியாரே. சொல்லு சொல்லு. உங்களுடைய நட்பின் காரணமாதான் இந்த வெங்கடு மாளிகையில விருந்தாளியா இருக்காம உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வர ஏத்துக்கிட்டான். இது என்னோட சௌபாகியம். சொல்ல போனா உங்களுடைய விஜயநகரமும் சும்மா கிடையாது. எங்க திரும்பினாலும் ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யம் தான். அப்புறம் உங்களுடைய மகாராஜாவோட புகழும் தெற்கு முழுவதும் பரவி இருக்கு. 100% நீ சரியா சொன்ன வெங்கடு சுவாமி. எங்களோட மகாராஜா ராஜ்யத்துல முந்தைய காலத்திலயும் விஜயநகரம் பொற்காலத்துல இருந்திருக்கு. இப்ப அதுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு. இந்த மொத்த தெற்குலயுமே செல்வ செழிப்புகள் நிறைஞ்ச ஒரு ராஜ்யம்னா அது விஜயநகரம் தான். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இப்படி இருக்கிறதுக்கு என்னோட புத்திசாலித்தனமும் கூட ஒரு காரணமா இருந்திருக்கு. கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க. வெங்கடு சுவாமி அவர்களே, இதுல நீங்க அப்படி என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இவ்வளவு கனமா இருக்கு, இதுல கற்களை நிறைச்சு கொண்டு வந்திருக்கீங்களா? வெங்கடு உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு மாயாஜாலக்காரனோட பெட்டிக்குள்ள கற்கள்ல இருந்து பூக்கள் வரைக்கும் எல்லா விதமான பொருட்களும் இருக்கும். ஆனா வெங்கடு சுவாமி அவர்களே, இதுல கற்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குருஜி, இதை எங்க வைக்கிறது? அட குழந்தைகளா, ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சிடுங்க. சரிங்க குருஜி. சரி வெங்கடு சுவாமி, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, அம்மா! அடே, என்னோட பாதங்களை மாம்பழம் மாதிரி நசுக்கிட்டீங்க. கண்ணுட்டானுங்களே, உங்களை நான் அடே நான் இருக்கும்போது காயம் ஏற்படுறதா? என் கால்ல இருந்த வலி காணாம போயிடுச்சு. அற்புதம், அதிசயமா இருக்கு. வெங்கடு உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, வெங்கடுவுக்கெல்லாம் இது ஒரு ரொம்ப சின்ன மாயாஜாலம் தான். வலி இன்னும் உங்க பாதத்துல தான் இருக்கு. ஆனா வெங்கடு உங்களுடைய மூளைக்குள்ள ஒரு மாயாஜாலத்தால தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கான். அதனாலதான் உங்களோட வலிய உங்களால சுத்தமா உணர முடியல. மூளைக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்திருக்கானா? அப்படின்னா உன்னால யாரோட மூளையையும் கட்டுப்படுத்திட முடியுமா? யாரோட மூளைக்குள்ளையும் ஒரு சிந்தனைய புகுத்திட முடியுமா?
பிரமாதம். வெங்கடு சுவாமி, நான் பாக்கியசாலி ஆயிட்டேன். ஏன்னா உன்ன மாதிரி மகா மாயாஜாலக்காரன் எனக்கு நண்பனா கிடைச்சிருக்க. ஆஹா, உன்ன மாதிரி ஒரு மகா மாயாஜாலக்காரனுக்கெல்லாம் மிகப்பெரிய விருந்து உபசரிப்பெல்லாம் கிடைக்கணும். ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அரசவையில் நடந்தது கொஞ்சம் கூட சரியில்லை. பண்டிதர் ராமகிருஷ்ணர் உண்மையில சந்தேகப்பட்டு உன்கிட்ட அப்படி கேள்வி கேட்டது உனக்கு ஏற்பட்ட அவமானம். விஜயநகரத்தோட மகாராணி உயிரை காப்பாத்துன உன்ன பண்டிதர் ராமகிருஷ்ணர் அரசவையில அவமானப்படுத்தி இருக்காரு. வெங்கடுக்கும் அது வருத்தமா தான் இருந்துச்சு தத்தாச்சாரியாரே. ஆனா வெங்கடு அப்ப அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. ஆனா இப்போ வெங்கடுவுக்கு என்ன தோணுதுன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகாராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவராகவும் நெருக்கமாவும் இருக்காருன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட நான் என்னன்னு சொல்றது? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஒரு பித்தலாட்டக்காரன், ஏமாத்துக்காரன், தந்திரக்காரன். அவன் தன்னோட புத்திசாலித்தனத்தால சூழ்ச்சி பண்ணி மகாராஜாவை தன் கைக்குள்ள வச்சிருக்கான். அதனாலதான் எப்ப வேணாலும், எங்க வேணாலும், யார்கிட்ட வேணாலும், எதை வேணாலும் பேசிடுறான். இந்த அகங்காரம் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் உடம்பு பூரா நிறைஞ்சிருக்கு. என்னோட நிலைமைய நான் உன்கிட்ட என்னன்னு சொல்றது? ஒரு காலத்துல நான் தான் மகாராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனா இருந்தேன். என்னோட அறிவுரை இல்லாம மகாராஜா எந்த ஒரு காரியத்தையுமே பண்ண மாட்டாரு. ஆனா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எப்ப பார்த்தாலும் என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான். என்னோட ஒவ்வொரு வார்த்தையையும் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப அந்த சிவபெருமன் தான் என் பிரார்த்தனையை கேட்டுட்டு உன்ன மாதிரி தகுதியான ஒரு நண்பன் அனுப்பி இருக்காரு. இப்ப நீதான் என்னோட துக்கத்தை எல்லாம் போக்க போற. வெங்கட சுவாமி, என்னோட மூளைக்குள்ள ஒரு திட்டம் உதிச்சிருக்கு. நீ சொல்ல சொன்னா அத சொல்றேன். திட்டமா? என்ன திட்டம் அது? அந்த திட்டம் என்னன்னா வெங்கட சுவாமி, நீ ஏன் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனோட பதவியை பறிச்சு மகாராஜாவோட முக்கிய ஆலோசகருங்கிற இடத்தை பிடிக்க கூடாது? இல்ல, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வெங்கடுவால எப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணனோட இடத்தை எடுத்துக்க முடியும்? கண்டிப்பா எடுத்துக்க முடியும். மகாராஜா உன்னை கண்டு வியந்து போயிருக்காரு, உண்மையில ஈர்ப்படைஞ்சிருக்காரு. அது போதும். ஒரே ஒரு முறை மட்டும் மகாராஜா முன்னாடி நீ பண்டிதர் ராமகிருஷ்ணனை விட தகுதியானவனு நிரூபிச்சு காட்டிடு. அதுக்கப்புறம் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் விஜயநகரத்தை விட்டுட்டு போய்தான் ஆகணும். ஆனா என்னால இதை எப்படி பண்ண முடியும்? அடே வெங்கடு சுவாமி, இது உனக்கு ரொம்ப சுலபமான காரியமாச்சே. இப்ப எப்படி நீ என்னோட மூளைக்குள்ள என்னோட கால்ல வலியே இல்லங்கிற எண்ணத்தை விதைச்சியோ, அதே மாதிரி மகாராஜாவோட மூளைக்குள்ளயும் இந்த எண்ணத்தை விதைச்சிரு. அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணனை விட நீதான் ரொம்ப தகுதியானவன். உன்னோட கலை மற்றும் திறமையால நீ மகாராஜாவை வசப்படுத்தி கொண்டு வா. என்னோட மூளை மற்றும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பண்டிதர் ராமகிருஷ்ணனை அவனோட பதவியிலிருந்து துரத்தி அடிச்சிடுறேன். சொல்லு, உன் நண்பனுக்கு நீ கை கொடுப்பியா? வெங்கு, ஒரு காரியம் பண்ணு. அது மூலமா நான் தான் மகாராஜாவோட பார்வையில எல்லாருக்கும் மேல தெரியணும். அப்புறம் மகாராஜா அவராவே பண்டிதர் ராமகிருஷ்ணனை விஜயநகரத்தை விட்டு விரட்டி அடிக்கணும். இந்த வெங்கடு உங்களுக்கு வாக்கு கொடுக்கறான் தத்தாச்சாரியாரே. நீங்க சொன்னது அப்படியே நடக்கும். நடக்க போறத பார்த்துக்கிட்டே இருங்க. வெங்கடு அவருடைய வாழ்க்கைய முட்களால நிறைக்க போறான். பிரமாதம், பிரமாதம். அட அட அட. இது என்னது? ஒப்பந்த பத்திரம். உங்களுடைய வேலை முடிஞ்சிரும். உங்களுடைய வேலை முடிஞ்சிரும் தத்தாச்சாரியாரே. ஆனா இந்த வெங்கடுவுக்கு 2 மடங்கு லாபம் கிடைச்சிருச்சு. அவங்க அணிந்திருந்த உடை ஆபரணங்களை வச்சே அவங்க ஒரு மகாராணி தான்னு இந்த வெங்கடு புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் பிரம்ம வலைய விரிச்சு அவங்களுக்கு பாம்பை காட்டுனான். ஆனா நிஜத்துல அங்க எந்த ஒரு பாம்பும் வரல. மகாராணியோட நம்பிக்கையும் வென்றுட்டான். அப்புறம் நான் அரசவைக்கு வந்தப்போ அங்க உங்களையும் பார்த்துட்டேன்.
உங்களை நான் இப்போ என்னுடைய பகடக்காயா பயன்படுத்தி உங்களால யோசிக்க கூட முடியாத ஒரு லாபத்தை அடைய போறான். இனிமேதான் வெங்கடோவோட ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்க போகுது. இந்த மாயாஜாலம் அது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அதுல நம்பிக்கையும் இல்ல. வெங்கடு உன்கிட்ட என்ன சொல்ல விரும்புறான்னா, நீயும் இன்னில இருந்து மாயாஜாலத்தை நம்ப ஆரம்பிச்சிருவ. வெங்கடு உன்கிட்ட என்ன சொல்றானா, உன்னுடைய வாளை எடு, இந்த வெங்கடுவை தாக்க. ஒன்னும் பயப்படாத, இந்த வெங்கடுவே தான் உன்கிட்ட சொல்றான். வாளை வெளியே எடு, என்ன தாக்க. அட, என்னோட வாள் எங்க போச்சு? காக்கா தூக்கிட்டு போயிருச்சு. இப்போ வெங்குடு என்ன சொல்ல விரும்புறான்னா, உன்னுடைய வாள் உன்னுடைய உரைக்குள்ளேயே தான் இருக்கு. அட, அற்புதம். வெங்கடு சுவாமி அவர்களே. மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வெங்கடு உங்களை வணங்குறான். நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? மகாராஜா, வெங்கடு என்ன சொல்ல விரும்புறானா, வெங்கடுடைய நண்பர் தத்தாச்சாரியார் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால ஏன் இங்க வந்து உங்களுடைய அழகான மாளிகையை சுத்தி பார்க்க கூடாதுன்னு வெங்கடு நினைச்சான். இன்னொரு விஷயம் மகாராஜா, வெங்கடு அவனுடைய மாயாஜாலத்தை மத்தவங்க கிட்ட காட்டாத வரைக்கும் இந்த வெங்கடுவுக்கு தூக்கமே வராது. ஓ, இந்த வாள்ல பண்ண மாயாஜாலமா? நானும் பார்த்தேன், நல்லா இருக்க. ஆனா அந்த அளவுக்குலாம் இல்ல. உண்மை என்னன்னா வெங்கடு சுவாமி அவர்களே, நீங்க இந்த உலக புகழ்பெற்ற மிகப்பெரிய மாயாஜாலக்காரர்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால எப்ப நீங்க எனக்கு ஒரு அசாதாரணமான மாயாஜாலத்தை காட்டி அதை பார்த்து நான் வேந்து போறேனோ, அப்பதான் உங்க திறமைய நான் ஒத்துப்பேன். கண்டிப்பா மகாராஜா. ஆனா எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. இந்த வெங்குடு அவனுடைய மாயாஜாலத்தை உங்களுக்கு தனியா காட்ட விரும்புறான். கண்டிப்பா வீரர்களே, காட்டுங்க உங்களோட வித்தைய. என்னாச்சு உங்க கண்களுக்கு? ஏன் உங்க கண்கள் இந்த தண்ணியை ஊத்திட்டு இருக்கீங்க? மகாராஜா, வெங்கடு உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறான்னா, கொஞ்ச நேரமாவே என்னுடைய கண்கள்ல எரிச்சல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் வைத்தியர் இந்த நீரை என்னுடைய கண்கள்ல போட்டுக்க சொல்லி கொடுத்திருக்காரு. இப்போ நீங்க என்னுடைய கண்களை நல்லா பாருங்க மகாராஜா. அப்பதான் உங்களுக்கு என்னுடைய மாயாஜாலத்தை காட்ட முடியும். உங்களோட கண்களை பார்க்கறதுக்கும் மாயாஜாலத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு மகாராஜா. இந்த வெங்கடு உங்களை ஏமாந்து போக விட மாட்டான். இப்போ இந்த வெங்கடு உங்களுக்கு காட்ட போற மாயாஜாலத்துல நீங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைய போறீங்க. அதனால தயவு செஞ்சு என்னுடைய கண்களை பாருங்க மகாராஜா. சரிதான், நான் பார்க்கறேன். நீங்க யாரு? நான் விஜயநகரத்தின் மகாராஜா கிருஷ்ணதேவராயர். போங்க, நில்லுங்க. நீங்க முரளிதரன் சரிதானா? ஆமா, நான் முரளிதரன். என்னுடைய மாயாஜாலத்துல இருந்து உங்களாலையும் தப்பிக்க முடியாது மகாராஜா. இப்போ வெங்கடு உங்ககிட்ட என்ன சொல்றானோ அததான் நாளைக்கு நீங்க அரசவையில சொல்ல போறீங்க.
வாங்க மகாராஜா. இந்த வெங்கடு உங்களுடைய மாளிகைக்குள்ள விட்டுட்டு வருவான். இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. போலாமா? நான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா வெங்கடு சுவாமி அவர்களே, கொஞ்சம் கொஞ்சம் மாயாஜாலம் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கும் தெரியும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வெங்கடு உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இது மாயாஜாலம் இல்ல, இத திறமைன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வெள்ளை நூல் தெரியுது. அட பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த பழமொழி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் எந்த வேலையை பண்ணணுமோ அவங்க தான் அந்த வேலையை பண்ணணும், மத்தவங்கள வேடிக்கை பார்க்கணும். இப்ப இப்படி பண்ணி முட்டாள் மாதிரி நிக்கிறீங்களே. எல்லா விஷயத்திலயும் நீங்களே திறமையானவரா இருக்க முடியாது. அதை எப்பயும் மறந்துடாதீங்க, புரிஞ்சுதா? அட என்னோட நண்பன் மிகப்பெரிய மாயாஜாலக்காரன் வெங்கடு எங்க, நீங்க எங்க? நீங்க சொல்றது சரிதான் குருவே. நானே இப்ப இவரை பாராட்டுறவனா ஆயிட்டேன். அற்புதமான கலையை கொண்டு இருக்காரு இவரு. ஒரே நேரத்துல அவ்வளோ பாம்புகளின் கூட்டத்தையும் வசப்படுத்திருக்காரு இவரு. கூடவே பெரிய மகாராணியின் உயிரையும் காப்பாத்திருக்காரு. என்ன வெங்கடுசாமி அவர்களே? அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பாம்பு என்ன, சிங்கம் எல்லாம் கூட்டமா வந்ததுன்னா கூட அதுங்களை கூட இவரோட மந்திர சக்தியால இல்ல மாயாஜாலத்தால மறைய வச்சிருவாரு. தத்தாச்சாரியரே, வெங்கடு உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, அது மாயாஜாலம் கிடையாது. வெங்கடுவுக்கு பாம்புகளை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வித்த தெரியும். அற்புதமான கலை தெரிஞ்சவரா இருக்கீங்க. உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் போதவே போதாது வெங்கடு சுவாமி அவர்களே. அட யாரோட நண்பர்? யாருடைய நண்பர்? என்னோட நண்பன் தான், வேற யாரு? யாருடைய நண்பனா? தள்ளி போங்க. ஐயோ நில்லுங்களேன் குருவே, அப்படி அவசரமா போய் எந்த மலையை தோண்ட போறீங்க? வெங்கடசாமியோட பேசுறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அது சரி, நீங்க இத சொல்லுங்க, உங்ககிட்ட இவரு அவருடைய அந்த மாயாஜாலத்தை பத்தி சொன்னாரா இல்லையா? மாயாஜாலமா? எதை சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சொல்லலையா? அடடா, இவரால இவரை ஏன் மறைய வைக்க முடியும்? அட நீங்க உண்மையாவா சொல்றீங்க? ஆமா குருவே, நேத்து ராத்திரி நான் உங்களை பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தேன். அங்க நீங்க நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. கதவு மூடி இருந்தது, ஜன்னல் திறந்து இருந்தது இல்லையா குருவே? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்க என்னவோ அங்க தூங்கிட்டு இருந்தீங்க, ஆனா இவரு அங்க இல்லையே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரு இருந்தாரு, ஆனா கண்டிப்பா இவரு தன்னைத்தானே மறைய வச்சிருந்திருப்பாரு. என்ன வெங்கடசாமி அவர்களே? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வெங்கடு உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறான்னா, அவனையெல்லாம் அவன் மறைய வைக்கல. வெங்கடுவுக்கு தூக்கம் வரலன்றதால வெங்கடு வெளிய சுத்தி பாக்குறதுக்காக போயிருந்தான். ராஜமாளிகை வரைக்குமா? இல்ல, அது வந்து யாரோ ஒருத்தங்க நேத்து ராத்திரி மாளிகை பக்கமா போயிட்டு இருக்கிறதா பார்த்ததா சொன்னாங்க. வெங்கடு உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறான்னா, என்ன பத்தி எதுக்காக இவ்வளவு விசாரிக்கிறீங்க? இந்த வெங்கடுவுக்கு ராத்திரி நேரத்துல இந்த விஜயநகரத்தை சுத்தி பார்க்க கூட அனுமதி இல்லையா? ஐயோ இல்ல, போகலாமே, தாராளமா போகலாம். ஆனா அதிகாலையில வரைக்குமா? விஜயநகரம் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்ததா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப என்னோட நண்பன் வெளியில சுத்தி பாக்குறது கூட உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல குருவே, எனக்கு எல்லாம் புரியுது. உங்களுக்கு என்ன பார்த்தாலும், ஏன் சம்பந்தப்பட்ட யார பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. சரி போங்க, போய் வேற வேலை இருந்தா பாருங்க, போங்க. போறேன் குருவே. ஆனா நான் திரும்ப ஒரு முறை சொல்ல விரும்புறேன், உங்களுடைய நண்பர் வெங்குடு சாமி அவர்கள் அற்புதமானவரு, அதிசயமானவரு, ஒப்பிடவே முடியாதவரு. நான் வரேன் வெங்குடு சுவாமி அவர்களே. வெங்கடு, உண்மையை சொல்லு, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நீ என்ன மாயாஜலம் பண்ண? அவரோட மிளகா மாதிரியான நாக்குல இருந்து தேன் மாதிரி வார்த்தைகளா வந்துட்டு இருக்கு, அதுவும் உன்னை பாராட்டி. சரி, அதெல்லாம் விடு, இதுக்கு பதில் சொல்லு.
நான் உன்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சிருந்தேன்ல, அது இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்கு? ஏன்னா இதுக்கு மேலே அந்த நொடிக்காக என்னால காத்துட்டு இருக்க முடியல. கூடிய சீக்கிரமே மகாராஜா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை நிறைஞ்ச சபையில அசிங்கப்படுத்தி என்ன கௌரவிக்கணும். தத்தாச்சாரியரே, வெங்கட உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னன்னா, எல்லாமே திட்டப்படி நல்லாவே போயிட்டு இருக்கு. போக போக இனி என்ன நடக்குதுன்னு நீங்க பொறுத்து இருந்து பார்க்க தானே போறீங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 வணக்கம் மகாராஜா. மகாராஜா, இன்றைய சபை வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி வழங்குங்க. அது பண்டித ராமகிருஷ்ணரே, இன்னைக்கு சபை வேலைகள் எதுவும் நடக்க போறதில்ல. ஏன்னா இன்னைக்கு நான் மிக முக்கியமான அறிவிப்பை வழங்க போறேன். சீக்கிரம் அறிவிச்சிடுங்க மகாராஜா, நான் அதை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நேத்து ராத்திரி எதர்ச்சியா நான் வெங்கடு சுவாமிய சந்திச்சேன். அதுக்கப்புறம் அவர் கூட நம்ம ராஜ்யத்தோட ஒவ்வொரு விஷயங்களையும் பேசி அவர் கூட ஆலோசனை செஞ்சேன். அதன் விளைவாதான் நான் இப்ப இந்த அறிவிப்பை உங்களுக்கு வழங்க போறேன். நான் சொல்ல போற அறிவிப்பை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் வியந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உங்களை பத்தியும் நான் கொஞ்சம் சொல்ல விரும்புறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணனை விஜயநகரத்தை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான அறிவிப்பை தான் மகாராஜா சொல்ல போறாரு. வெங்கடு சுவாமி கிட்ட ராத்திரி பேசினதுக்கு அப்புறமா நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இவரு ரொம்ப நல்ல குணம் கொண்ட, தகுதியான, புத்திசாலி மற்றும் திறமையான நபர். இந்த விஜயநகரத்தோட சௌபாக்கியம் தான் இப்படி ராஜகுரு தத்தாச்சாரியர் மற்றும் வெங்கடு சுவாமி மாதிரியான புத்திசாலிங்களோட நிழல் அது இருக்கு. நன்றி மகாராஜா, நன்றி மகாராஜா, நன்றி மகாராஜா. வெங்கடு சுவாமிக்கு தெரியாத எந்த ஒரு துறையுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அரசியல் அமைப்பாகட்டும், யுத்த திட்டங்களாகட்டும், கல்வியாகட்டும், தர்மமாகட்டும், ஒப்பந்தங்களாகட்டும், வியாபாரமாகட்டும், வணிகமா இருக்கட்டும் இல்ல சாஸ்திரங்களா இருக்கட்டும், எல்லா விதமான துறைகள்லயும் திகழ்ந்தவராய் இருக்காரு. இவ்வளவு நாளா பண்டிதர் ராமகிருஷ்ணர் மட்டும்தான் இவ்வளவு புத்திசாலியான நபராகவும் தகுதியான நபராகவும் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் புத்தியின் நிலவுன்னா வெங்கடு சுவாமி அவர்கள் புத்தியின் சூரியன். என்ன வெங்கடு, என்ன மகாராஜா உன்னை புகழ்ந்து தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஆனா சொல்ல போனா இவர் என்னதானே புகழணும்? என்ன? ஆனா இது இன்னைக்கு நான் அறிவிக்க போற அறிவிப்பு இல்ல. என்னோட இன்றைய அறிவிப்பு என்னன்னா, ஒருவேளை எதிர்காலத்துல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில விஜயநகரத்தோட ராஜ சிம்மாசனத்துல அமரக்கூடிய உரிமை, ராஜ்யத்தோட அனைத்து காரியங்களையும் முழு அர்ப்பணிப்போட செய்யக்கூடிய பொறுப்பு ராஜகுரு தத்தாச்சாரியர், அவரோட பரம நண்பர் வெங்கடு சுவாமி கிட்ட நான் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் வெங்கடு சுவாமிய விஜயநகரத்தின் அடுத்த அரசரா அறிவிக்கிறேன்.
மகாராஜா, உங்களுடைய கட்டளை எங்களுக்கு இறுதி கட்டளை தான். ஆனா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச விரும்புறேன். அது போதும். அரசவை வேலைகளை நான் நாளைக்கு வரைக்கும் ஒத்தி வைக்கிறேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! என்ன குருஜி? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.